பாக்குறேன். ஏன்னா திமுக அதிமுகவோட ஒப்பிடும்போது கம்பேரிட்டிவ்லி தாவிக்கால ஒரு சின்ன முயற்சி, கூடுதலா ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இது கண்டிப்பா போதாது. இன்னொரு பக்கம் அவர் பேசுறாரு, அது செய்ய முடியாதபடியான இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் இருக்கு அப்படின்றதையும் நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அந்த உறுதியோட போன தேர்தலையும் சரி, இந்த தேர்தலையும் சரி, இந்த பாதிக்கு பாதி பெண்களுக்கு பெண்களும் ஆண்களும் சமம். இடத்தை பொறுத்த மட்டும் திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கனிமொழி மாநில அரசுக்குள்ள அந்த மாநில அரசியலுக்குள்ள வர்றதுக்கே அவங்க குடும்பத்திலேயே அவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு நம்ம அறிய வர்றோம். விஜய் தலைவராக இருந்து இதை கண்டுக்காம விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றதை விட அவர் உள்ளூரை இதை ரசிக்கிறாரு, இதை என்கரேஜ் பண்றாரு அப்படின்னு நம்ம இன்டர்பிரட் பண்றது மாதிரிதான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கு. இந்த பதவி, இந்த அம்மாவுக்கு இந்த பதவியை கொடுக்கறதுனால ஏன் பதவி போயிரும், எனக்கு பதவி கிடைக்காம போயிரும், அந்த இலக்கண அடையாம முடியாம போயிரும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குதுன்னா நான் எப்படி இதுக்கு கொடுப்பேன்? தாவேக்கால வேட்பாளர்கள் அறிமுகம் செஞ்சதுல பெண்கள் வெறும் 23 பேர் தான் தொகுதிகள் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. ஆனா தாவேக்காவுடைய வீசாலை கூட்டத்திலிருந்து விஜய் சொன்னது பெண்களுக்கு தாவேக்காவில முக்கியத்துவம் கொடுக்கப்படும், முன்னுரிமை கொடுக்கப்படும், மற்ற கட்சிகள் மாதிரி இல்லாம பெண்கள் அதிக அளவுல தாவேக்காவில இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. குறிப்பா நிர்வாகிகளாக இருக்கட்டும், இப்போ வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தியதா இருக்கட்டும், இதுல வெறும் 23 பேர் தான் அந்த வேட்பாளர்கள் பெண்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. மற்ற கட்சிகள் மாதிரியே இவரும் குறைந்த அளவிலே நாம் தமிழரை தவிர குறைந்த அளவிலேயே பெண்களுக்கு இந்த தொகுதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறது என்ன மாதிரியான ஒரு மாற்றா இருக்கும்? அப்ப அவர் பேசுறது ஒண்ணு, செயல் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி தானே எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஆமா, அதாவது இது அவர் பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படின்னு நம்ம இன்டர்பிரட் பண்ணலாம். இன்னொரு பக்கம் அவர் பேசுறாரு, அது செய்ய முடியாதபடியான இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் இருக்கு அப்படின்றதையும் நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கு நம்ம ஏற்கனவே வேற ஒரு காணொலியில பேசுனது மாதிரி அரசியல் அப்படின்றது ஆண்களுடைய கோட்டையாக இருக்கு. அதாவது அந்த அரசியல்ன்றது இட் இஸ் மாஸ்குலின் ஜெண்டர் வைஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. இதுல பெண்கள் உள்ள பங்கெடுக்கிறது அப்படின்றது ரொம்ப சிரமமா தான் இருக்கு. 33% ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுன்றது இன்னமுமே ஒரு இலக்கா இருக்கு, ஒரு கனவா இருக்கு, ஒரு லட்சியமாக இருக்கு. நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு நிலையில தான் இருக்கு. இத உடைச்சிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ராடினரியான எஃபர்ட் தேவை. அப்படிப்பட்ட ஒரு எஃபர்ட் முயற்சி, அதாவது எக்ஸ்ட்ராடினரியானன்னா அதிதீவிரமான ஒரு கொள்கைக்கு மேல பற்றோட இதை செஞ்சு ஆகணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட சங்கல்பத்தோட செய்யறவங்களாலதான் முடியும். திரும்பவும் இப்ப நாம் தமிழர் கட்சி நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்க சரி நாம் தமிழர் சம்பளே நம்மள சொல்லிட்டு போங்க, திரும்ப அதனால வருத்தம் இல்லை. இப்ப அந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அந்த உறுதியோட போன தேர்தலையும் சரி, இந்த தேர்தலையும் சரி, இந்த பாதிக்கு பாதி பெண்களுக்கு பெண்களும் ஆண்களும் சமம் இடத்தை பொறுத்த மட்டும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அங்கேயே நம்ம சொன்னோம், கட்சி அமைப்புல பெண்களுடைய ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா 50-50 இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். அங்கேயுமே ஒரு சிரமங்கள் இருக்கு. சிரமங்கள் மத்தியில இப்படி அட்லீஸ்ட் இந்த கேண்டிடேட்ஸை ஃபீல்டு பண்றதுலயாவது நம்ம இந்த ஆண்கள் பாலின சமத்துவத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரியான முயற்சி இப்ப இருக்கக்கூடிய அந்த எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டிஸ் இருக்குது இல்லையா, அவங்க யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்க இருக்கிறது எல்லாமே ஆண்களுடைய தலைமை, அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். அப்போ அவங்க அந்த ஸ்டேட்டஸ் கோ விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அப்ப பெண்கள் உள்ள வர்றதை அவங்க என்கரேஜே பண்ண மாட்டாங்க. இப்போ திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கனிமொழி மாநில அரசுக்குள்ள அந்த மாநில அரசியலுக்குள்ள வர்றதுக்கே அவங்க குடும்பத்திலேயே அவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு நம்ம அறிய வர்றோம். நம்ம பார்க்கும்போது அப்படி தெரியும். அவங்க வரணும்னு ஆசைப்படுறாங்க, முயற்சி எடுக்கிறாங்க, ஆனா ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்ட்டு. அது அவங்க குடும்ப அரசியலாக இருக்கும். இன்னொன்னு, ஒரு பெண் உள்ள வர்றது, அப்படி உள்ள தலைமைத்துவ இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆணால அதை ஏற்றுக்க முடியாது. ஒரு ஜெயலலிதாவை ஒரு ஒரு அசாதாரணமான ஒரு பெண்ணாக இருக்கிறது வரைக்கும் தான் ஏத்துப்பாங்க.
நம்மள மாதிரி உங்கள மாதிரி சாதாரண ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவங்க அவங்களால அரசியலுக்குள்ள வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருக்கு. இப்ப இந்த நிலை இருக்கிறதுனால தாவேகா 23 பெண்களா 23 பெண்களுக்கு இடம் 23 பெண்கள். கொடுத்திருக்காரு. அத நம்ம முழுசா நியாயப்படுத்த முடியாது. ஆனா முழு மூச்சா எதிர்க்கவும் முடியாது அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா திமுக அதிமுகவோட ஒப்பிடும்போது கம்பேரிட்டிவ்லி தாவிக்கால ஒரு சின்ன முயற்சி, கூடுதலா ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இது கண்டிப்பா போதாது. இது ஒரு பக்கம் இருக்கு. அவங்க தாவிக்கால மனசு வச்சா முயற்சி எடுத்திருந்தா இப்ப 2026 ஏப்ரல் மாசம் இல்ல மே மாசம் தேர்தல் வரப்போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த தேர்தல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதான் இவர் கட்சியவே ஆரம்பிச்சார். அப்படி இருக்கும்போது கடந்த 2 வருஷத்துல இந்த தாவேகா கட்சியில இருந்து முயற்சி எடுத்திருந்தாங்கன்னா இது ஒரு 117 பேரு பெண்களை தயார் பண்ணியிருக்க முடியும் கேண்டிடேட்ஸா. தொகுதி வாரியா தொகுதி வாரியா தான் அவரு மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கறதே தொகுதி வாரியா பண்ணாரு. அப்படி இருக்கும்போது பெண்களை பிரதிநிதித்துவம் படுத்துறதுக்கு தயார் பண்ணியிருக்க முடியாதா என்ன? பண்ணியிருக்க முடியும். அதான் அவங்க செய்யல. ஆனா ஏன்னா பல முனைகள்லையும் பல பக்கங்கள்லையும் பார்க்க வேண்டியிருந்ததுனால தொடக்க நிலையில கட்சி இருக்கிறதுனால இவ்வளவு தூரம் எக்ஸ்க்ளூசிவா போய் ஒரு ஆஸ்பெக்டை எடுத்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது இந்த கேண்டிடேட்ஸை பொறுத்த மட்டும் இல்லப்பா. ஆனா பொதுவாகவே பெண்களை பற்றி அந்த தாவிகா பெண் தொண்டர்களை பெண் ரசிகர்களை அவங்க எப்படி பக்குவப்படுத்தி இருக்கிறாங்க, வழி நடத்தி இருக்கிறாங்க அப்படின்றது இன்னொரு பெரிய கேள்வி. ஐ திங்க் இந்த தேர்தல்ல 117 பேரு பெண்களுக்கு இடம் கொடுக்கல அப்படின்றத விட நான் முக்கியமா எதை பார்ப்பேன் அப்படின்னா இந்த பெண்களை பற்றி பேசும்போது இந்த தாவிகா இதுல அவங்க பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் தினத்தன்று அவரு பெண்களுக்கு பல சலுகைகளை சொல்றாரு. நான் உங்களுக்கு தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, தம்பி சீரு, அப்பா சீருன்னு ஒன்றும் சொல்லல, தாத்தா சீர் எல்லாம் சொல்லல. அவருக்கு தாத்தா வயசு ஆயிடுச்சு. அப்படி இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் பேசல. அண்ணன் சீரு மாமா சீர் மட்டும் சொல்றாரு. அந்த அளவுல அப்படி சீரெல்லாம் கொடுக்கிற அளவுக்கு பெண்களை பற்றி சொன்னவரு அடுத்து பெண்கள் அவங்க ஆட்சிக்கு வந்தா 50 விழுக்காடு பெண் போலீஸ் அதிகாரிகள் இருப்பாங்க, பெண் நிர்வாகத்திலையும் பெண் அதிகாரிகள் இருப்பாங்க, 50-50 இருப்பாங்க, ரேஷன் கடை வரைக்குமே கொண்டு வர்ற அப்படி எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவரு இந்த கட்சியில இருக்கக்கூடிய பெண்களை ஏன் பக்குவப்படுத்தல, வழி நடத்தல அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்குது. எனக்கு என்னன்னா நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமே அப்படின்ற அந்த பாடல் தான் எனக்கு அடிக்கடி ஞாபகம் நினைவு வருது. இந்த தாவிகாவுடைய இந்த செயல்பாடை பார்க்கும்போது அதாவது பெண்களை உங்களால அதுவும் விடல பெண்கள் வயசுக்கு இந்த சின்ன பிள்ளைங்க டீனேஜர்ஸ் அப்புறம் யங் அடல்ட்ஸ் அப்புறம் இந்த மாதிரி இளைஞர்கள் இளம் பெண்கள் அந்த வயசுல இருக்கிறவங்க இவங்கள நீங்க நல்ல வழிப்படுத்தாட்டினாலும் அவங்க கெட்ட வழியில போறதை ஆதரிக்கக்கூடிய விதத்துல அதை அப்ரூவ் பண்றது மாதிரி அதை என்கரேஜ் பண்றது மாதிரி நம்முடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது இல்லையா? ஆனா அன்பார்ச்சுனேட்டா விஜயினுடைய அணுகுமுறையை நம்ம பார்க்கும்போது அவருடைய பப்ளிக் பாஸ்டர் அதெல்லாம் பார்க்கையில அவரு இந்த பெண்கள் அதாவது இந்த பொன்ராஜ் எல்லாம் விமர்சனம் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த மாதிரியான தாவிகாவுடைய பெண் ரசிகர்கள், விஜயனுடைய ரசிகர்கள், தாவிகா கட்சியினுடைய உறுப்பினர்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் பார்க்கும்போது ஒரு பக்கம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவங்க எல்லாம் சின்ன வயசு, கொஞ்ச வயசு, எனர்ஜி இருக்குது, பையங்க மாதிரியே பொண்ணுங்களும் அப்படி பொது வெளியில இப்படி ஆக்ரோஷமா அட்டகாசமா அவங்களுடைய எனர்ஜியை, அவங்களுடைய கருத்தை, அவங்களுடைய உணர்ச்சிகளை டிஸ்பிளே பண்றதுன்றது வரவேற்கத்தக்கதுதான். ஆனா அத ஒரு ஒரு கட்டுக்கோப்பா ஒரு வரையறைக்குள்ள நம்ம செய்யணும். அங்கதான் ஒரு தலைவருடைய, ஒரு அமைப்பினுடைய, ஒரு கட்சியினுடைய பங்கு வருது. எனக்கு என்னவோ இந்த பெண் பிள்ளைகளை ஆண்கள் ஒரு பக்கம் அது பெரிய கேள்வி. அதை விட இப்ப நம்ம பெண்களை பற்றி பேசுறதுனால பெண்களை பற்றி மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்றேன். இந்த பெண்களை வழி நடத்துறதுக்கு இந்த தாவிகா என்ற கட்சி தவறிடுச்சு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்க, விஜய் தலைவராக இருந்து
இதை கண்டுக்காம விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றதை விட அவர் உள்ளூரை இதை ரசிக்கிறாரு, இதை என்கரேஜ் பண்றாரு அப்படின்னு நம்ம இன்டர்பிரட் பண்றது மாதிரிதான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கு. உதாரணமா இந்த பொன்ராஜ் கேஸவே எடுத்துக்கிட்டேன் விஷயத்துல இவரு விழுந்து அடிச்சுக்கிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஓடுறாரு டிஜிபி ஆபீஸ்க்கு. எதுக்கு இந்த விஷயத்துல அப்படி விழுந்து அடிச்சுக்கிட்டு போகணும்? ஏன்னா இந்த பொண்ணுங்களை எந்த விதத்திலையுமே நியாயப்படுத்த முடியாது அவங்க பேசினது. இவர் பயன்படுத்தின அந்த வார்த்தையின் பயன்பாடு, அதை பற்றி நம்ம லிங்குஸ்டிக்கா அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். அதனுடைய சிமான்டிக்ஸ் என்ன அப்படின்றத பற்றி எல்லாம் நம்ம பேசி இருக்கிறோம். அதுக்கு மாற்று சொல் என்ன, இந்த பினாமினல், இந்த பிஹேவியரை டிஸ்கிரைப் பண்றதுக்கு அப்படின்றத பற்றி எல்லாம் நம்ம விவாதம் பண்ணியிருக்கிறோம். அதைத்தான் செய்யணும்னே தவிர செஞ்சிருக்க முடியுமே தவிர இந்த பெண்கள் ஓவராலா அவங்களுடைய நடத்தைய எந்த கேள்விக்குமே நம்ம உள்ளாக்க கூடாது அப்படின்றது அப்படின்னு நிறுத்திடாம அதை நான் ஆதரிக்கிறேன், அது மாதிரி பெண்கள் இருக்கிறது நல்லதுதான் அப்படின்றது மாதிரி இவருடைய செயல்பாடு அமைஞ்சிடுச்சு. அன்பார்ச்சுனேட்டா அவர் விரும்பி இருப்பாரா என்னன்னு எனக்கு தெரியல. அதாவது இந்த மாதிரி அவருடைய கம்ப்ளைண்ட் கொடுக்க போனதுக்கு பின்னாடி இப்படி ஒரு மெசேஜ் இருக்கு, மக்கள்கிட்ட போய் சேருது அப்படின்றத அவர் உணர்ந்தாரா என்னன்னு எனக்கு தெரியல. அவரை அறியாமலே கூட நடந்திருக்கலாம். ஆனா ஃபேக்ட் இஸ் திஸ். அதனால விஜய் எப்படி பார்த்தோம்னாலும் விஜய் ஒரு கட்சி தலைவராக அவர் இந்த பெண்களை பயிற்றுவிப்பதில், பெண்களை உருவாக்குவதில், பெண் தொண்டர்களை உருவாக்குறதுல அவர் முழுமையாக ஈடுபடல அப்படின்றதுதான் எனக்கு அப்படிதான் அசஸ் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் அதனுடைய நீட்சியாகத்தான் இந்த பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போ பெண்கள் வந்து அந்த கட்சியில வந்து தகுதியாக்கப்படல, அவங்களுக்கு முறையாக உருவாக்கப்படலன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ இந்த வேட்பாளர் அறிவிப்புனால அந்த பிரச்சனை பேசப்பட்டது. தூத்துக்குடி தொகுதியில வந்து அஜிதா அப்படிங்கிறவங்க வந்து தீவிரமா தாவேக்காக்காக உழைச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து மாவட்ட செயலாளர் பதவி கொடுப்பாங்க அப்படிங்கறது கூட கேட்டு அது கொடுக்கலங்கிறப்பதான் அவங்கதான் அந்த கார்ல போய் விழுந்து பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வேட்பாளர்கள் போட்டியிடறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில வந்து அஜிதாவுக்கு கொடுக்காம விஜயுடைய நெருங்கிய நண்பர் அவருக்கு வந்து அந்த தொகுதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. அதனாலயே அவங்க வந்து பாதிக்கப்பட்டு இது மாதிரி நான் கட்சிக்காக தாவிக்காக வந்து நான் கடுமையா உழைச்சிருக்கிறேன், ஆனா வந்து எனக்கு வந்து தொகுதி வந்து ஒதுக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு பெண் தாவிக்கா தொண்டர்கள்லாம் வந்துட்டு போராட்டம்லாம் நடத்தி இருக்கிறாங்க. அவங்க வீட்டுல ஒட்டின அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்து கிழிச்சு எரிஞ்சாங்க. இந்த போன்ற காட்சிகளும் பார்க்கப்படுது. இப்போ வந்து உண்மையாவே அந்த தாவிக்காக உழைத்த பெண்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டதா? இல்ல, இதுல ஆண் பெண் என்ற வித்தியாசம் எல்லாம் இல்ல. அதாவது தாவேக்கா கட்சிக்காக உழைத்தவர்கள் நிறைய பேரு இது மாதிரி ஈடுபட்டு இருக்கிறாங்க. இப்ப ஏன் அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த தேர்தல் முறையில இருக்கக்கூடிய அந்த குறைபாடு, லிமிடேஷன், அந்த சூழல், அந்த இதுக்குள்ள வரம்புக்குள்ள எப்படி ஒரு கட்சி கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி நம்ம இன்னொரு காணொலியில பேசியிருக்கோம். அதனால ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நிறைய ரசிகர்களுக்கு இங்க வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு கொடுக்கல. வாய்ப்பு கொடுத்தது எல்லாமே பணம் செலவு பண்ணக்கூடிய அளவிற்கு வசதி உள்ளவங்களா தான் கொடுத்திருக்கிறாங்க. அது தவிர்க்க முடியாதது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் நடக்கக்கூடிய அந்த விதம் இருக்கு இல்லையா, இந்த பின்னணியில பார்த்தோம் அப்படின்னா இதுல விஜய் செய்ததை புரிஞ்சுக்கதான் முடியுது. அதை என்னால செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா அவர் கட்சின்னு வந்துட்டாரு. கட்சின்னு வந்தாச்சு அப்படின்னா ஆட்சியை பிடிக்கணும். அவர் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. இப்போ முதல்வரா போகணும் அப்படின்னு சொன்னா 118 எம்எல்ஏஸ் குறைஞ்சபட்சம் வேணும். எப்படி முடியும்? அதனால ஆண் பெண் வித்தியாசம் எல்லாம் பார்க்காம யாராலெல்லாம் களத்துல நின்று பணம் செலவு பண்ணி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தாரோ, இவரு முடிவு பண்ணாரோ, அவங்களதான் பார்த்து தூங்காம முழிச்சிருந்து ஒருத்தரா பார்த்து இவரு செலக்ட் பண்ணதுன்னு சொன்னது. இதுல இந்த பெண்ணை எடுத்துக்கங்க, இவங்க ஆரம்பத்துல இருந்து இவர் விஜய் மேல அன்புனால இவங்க செஞ்சாங்களா, இல்ல இது வந்து ஒரு புதுசா ஆரம்பிச்சிருக்கிற கட்சி, இங்க போய் உள்ள நுழைஞ்சிட்டோம்னா நமக்கு பெரிய பதவி கிடைக்கும், கட்சியிலேயே நம்ம விஜய்க்கு அடுத்தபடியா நம்ம வந்துடலாம்
விஜயோட தொடர்படுத்தி சில பேரெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த அந்த ரேஞ்சுக்கு நம்ம கட்சியில பொறுப்புக்கு வந்துட முடியும். தலைவர், செயலாளர், பொருளாளர் அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, துணைத் தலைவர், துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற ரேஞ்சுக்கு வர முடியும் அப்படின்ற எதிர்பார்ப்போட இந்த அம்மா போனாங்களா? என்ன எதிர்பார்ப்பு? எப்படி நீங்க வந்து ஒரு ஒருத்தர் மேல அன்புனால நீங்க போய் சேர்ந்திருந்தீங்க அப்படின்னா, சீட்டு கிடைக்கல அப்படின்றத அதுக்காக நீங்க இப்படியா ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க? ரோட்ல விழுந்து சீன் கிரியேட் பண்ணுவீங்களா? அப்ப என்ன அன்பு உங்களுக்கு? விஜய் மேல அன்பு இருக்குதா இல்லையா? விஜய்க்காக நீங்க வந்தீங்களா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆளு பதவிக்காகவும் கட்சியில ஆரம்பிக்கிறோம்னா கட்சிக்காக வரக்கூடியவர்கள் எல்லாருமே வந்துட்டு ஏதோ எதிர்பார்ப்போட தானே வருவாங்க. அன்பு அப்படிங்கறத தாண்டி வெறும் அன்பு வச்சு என்ன பண்ண முடியும்? விஜய வந்துட்டு மக்களுக்கு நான் நல்லது செய்வேன் அப்படின்னு தான் வராரு. ஆனா வேற எந்த பிரதிபலனுமே அவர் அடைய மாட்டாரா? அது மாதிரி நான் உழைச்சிருக்கிறேன் கட்சிக்காக, எனக்கு வந்து பதவி கிடைக்கல, அதுக்கான பொறுப்பு கிடைக்கல அப்படிங்கிறப்ப அதை என்னால எப்படி ஏத்துக்கிற முடியும்? இல்ல அதான், அதாவது இதுக்காக வந்திருக்கிறேன், அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த அங்கீகாரம்ன்றது இந்த பதவியில தான் வந்து நிக்குது. அப்படிங்கும் போது இவங்க எதிர்பார்க்கிறாங்க இல்லையா, நான் உழைச்சேன், கட்சின்னு வந்துருச்சு, கட்சிக்கு உழைச்சிருக்கிறேன், சோ எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வேணும். ஒண்ணு ஃபேமஸா பாப்புலாரிட்டி, புகழ் வேணும், பணம் வேணும், பதவி வேணும் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. அதை நீங்க நியாயப்படுத்துறீங்க. நான் என்ன கேட்கிறேன், இப்ப இதே இதைதான் நான் விஜய் சைடுல இருந்து சொல்றேன். இப்போ அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, கட்சியை நடத்தணும், கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது அவரு சரி இந்த இடத்துக்கு இந்த மாவட்டத்துல இவங்களை தலைவரா போட்டா கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு யோசிப்பாரா, யோசிக்க மாட்டாரா? இந்த தொகுதியில இந்த கேண்டிடேட்டை போட்டா இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு யோசிப்பாரா, யோசிக்க மாட்டாரா? அப்படி யோசிக்கும் போது இந்த இந்த பெண்ணு அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த கிரைட்டீரியால அவரு சில எதிர்பார்ப்புகள் வச்சிருப்பாரு இல்லையா, சில பாயிண்ட்ஸ், அதுல எதுலையுமே இவங்க ஸ்கோர் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா அல்லது லோவா ஸ்கோர் பண்ணாங்கன்னா எப்படி இவங்க இந்த அம்மாவுக்கு அவர் இடம் கொடுப்பாரு? பேசணும்னா ஒரு ஆர்கனைசேஷன் ரீதியா பேசணும், அரசியல் ரீதியா பேசணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் அதை அப்ளை பண்ணணும். ஒரு பக்கம் மட்டும் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்ன நீதி நியாயமோ அதே நியாயம் இவர் சைடுல இருந்து நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது கட்சின்னு வந்துருச்சு, அரசியல்னு வந்துருச்சு, பதவின்னு வந்துருச்சு. இந்த பதவி இந்த அம்மாவுக்கு இந்த பதவியை கொடுக்கறதுனால ஏன் பதவி போயிரும், எனக்கு பதவி கிடைக்காம போயிரும், அந்த இலக்கணம் அடையாம முடியாம போயிரும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குதுன்னா நான் எப்படி இதுக்கு கொடுப்பேன்? அத விஜய் கொடுக்காம இருந்ததுக்கு வேற காரணங்கள் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். முக்கியமான காரணங்கள் இருக்கும். அது அவரை முன்வைத்த, விஜயை முன்வைத்த அரசியல் கணக்கு. அந்த கணக்குப்படி இந்த அம்மாவுக்கு இடம் கொடுக்காது அவரு நியாயப்படுத்ததான் செய்வார்.